கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்களும் ஆசீர்வாதங்களும் உரித்தாகட்டும். தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாளிலே நமக்காக சிலுவை சுமந்த இரட்சகர் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை தியானிக்க ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த சிலுவையின் மேல் சிலவற்றை சுமந்தார் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு கூறுகிறது. அவைகளை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை அருளுவாராக. இன்றைய தியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 வசனம். பரிசுத்த யோவான் 1:29. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டபொழுது அவன் கூறிய அறிக்கை தான் இது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய 1 நிருபத்திலே 3 அதிகாரம் 5 வசனத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 3 அதிகாரம் 5 வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் கூறுகின்றதான வேளையிலே 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்திலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்பதாக எழுதுகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது அவர் மேல் முழு உலகத்திலும் உள்ள எல்லா மனுஷருடைய பாவங்களும் சுமத்தப்பட்டபடியால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார். மேலும் ஏசாயா கூறுகின்ற பொழுது 53 அதிகாரம் 12 வசனத்திலே அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று அங்கே கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவ பாரம் சுமந்து தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய பாவ பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். எனவே தான் ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக பரிசுத்த மத்தேயு 11:28 நாம் வாசிக்கிறோம். அவர் உன்னை அழைக்கிறார். நீ செய்த பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு பாரமானதாக இருந்தாலும், உன்னால் சுமக்கக்கூடாத, உன்னால் கடக்கக்கூடாததாக நீ இருந்தாலும், நீ செய்த பாவங்களை அவரிடத்தில் கண்ணீரோடு அறிக்கையிடுகின்ற பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி சமுத்திரத்தின் வெகு ஆழங்களில் அவற்றை போட்டு விடுகிறார் என்பதாக மீகா 7:19 கூறுகிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். ஒரு பக்தன் கூறுகின்ற பொழுது, சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆண்டவர் பாவங்களை போட்டுவிட்டு அதிலே இந்த இடத்தில் மீன் பிடிக்கக்கூடாது என்ற ஒரு வாசகத்தை எழுதி வைத்து விடுவாராம். நோ ஃபிஷிங் ஹியர். ஏன்? பிசாசானவன் தூண்டி போட்டு நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு வந்து நாமை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும் என்பது அவன் துடித்து கொண்டிருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்களை நான் நினைத்து பார்க்க மாட்டேன், அவைகளை என் முதுகுக்கு பின்பாக எறிந்து விட்டேன், கடலின் ஆழத்திலே நான் போட்டு விட்டேன் என்பதாக சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னால் சுமக்க முடியாத பாவ பாரம் எதுவாக இருந்தாலும், உலகமும் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய செயல்பாடுகளையும் உன்னுடைய பாவமான காரியங்களை குறித்து உலகமே உன்னை காரி துப்பினாலும் உன் தேவனிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு.
நீ செய்த வெகு பாவம் எதுவாக இருந்தாலும், நீ ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ செய்த உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும், என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, உனக்கு ஒரு மீட்பு உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்பதாக சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய பாவங்களை அவரிடத்திலே கண்ணீரோடு அறிக்கையிட வேண்டும். அவர் அவற்றை நம்மை விட்டு அகற்றி சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சோப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று ஏசாயா 1 முதல் 20 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பாவம் எவ்வளவு சிவேர் என்றிருந்தாலும் அவைகளை என் ஆண்டவர் தம்முடைய திரு ரத்தத்தினாலே கழுவி அவைகளை என்ன செய்கிறார்? பஞ்சை போல வெண்மையாக்குகிறார். பஞ்சை போல வெண்மையாக்குகிறார். அது மாத்திரமல்ல, தேசத்தின் நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்கிறார். ஆனால் மாட்டோம் என்று நம்முடைய பாவத்திலே நாம் தொடர்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் சாவுக்கென்று, நித்தியமான சாவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதாக யோவான் தன்னுடைய நிருபத்திலே 1வது நிருபத்திலே குறிப்பிடுகிறார். 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை, இல்லை என்றால் தேவனுடைய இரக்கத்தை நீ பெற்று நீ முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய திரு ரத்தம் இன்று உன்னை கூவி அழைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கத்தின் ஊற்று, அவருடைய கிருபையின் ஊற்று உனக்காக இன்றும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலத்தை தவறவிட்டு விடாதே, காலத்தை தவறவிட்டு விடாதே. அழைக்கிறார். உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, கதவை திறக்க மாட்டாயா? நான் உனக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு நான் நவமான பதார்த்தங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நாம் இணைந்து ஐக்கியத்தோடு சாப்பிடும்படியாக நான் வந்திருக்கிறேன். கதவை தர. அவர் கடந்து போகும் முன்பாக, ஆண்டவர் நம்மை விட்டு கடந்து போகும் முன்பாக அவருக்கு கதவை திறப்போம் என்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபைக்கு சொந்தக்காரர்களாக காணப்பட முடியும். பாவம் அறியாதவரும், பாவம் செய்யாதவரும், பாவம் இல்லாதவரும், பரிசுத்தரும், குற்றமற்றவரும், மாசில்லாதவரும், பாவிகளுக்கு விலகினோருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை குறித்து பார்க்கிறோம். ஏன் சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும்? பாவம் அறியாத அவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும்? நீயும் நானும் பாவமில்லாத பரிசுத்தம் ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லவா? ஆம் தெய்வ பிள்ளையே, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிறாரே. எனவே அவரில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளையும் பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்க வேண்டும். அதாவது நீங்களும் நானும் இரத்தம் சிந்தி மரிக்க நேர்ந்தாலும் பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவரிடத்திலே ஓடி வர மாட்டாயா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, வருத்தப்படுகிறவனே, பாரம் சுமக்கிறவனே, என்னிடத்திலே வா என்று சொன்னீரே. ஏதோ வருகிறோம் என்று சொல்லி யார் யார் உம்முடைய பாதத்திலே வந்து
நாங்கள் விழுந்து போன காரியங்களிலிருந்து எங்களை எடுத்து நிமிர்த்தி எங்களை திடனாய் நடக்கச் செய்யும்படியாக, எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தும்படியாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பாவம் மிக பொல்லாதது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பொல்லாத பாவத்தை, என்னுடைய பாவத்தை உம்முடைய தோளிலே நீர் சுமந்து தீர்த்தீர். நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் திரும்ப திரும்ப இன்னும் பாவத்தில் விழுந்து எங்களை நாங்களே அதமாக்கி கொள்ளாதபடி, உம்மை நாங்கள் அபகீர்த்திக்குள்ளாக்காதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.